100க்கு க்ளோஸா இருக்க நம்பர்ஸோட ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கலாம்ன்ற ட்ரிக் தான் இந்த வீடியோ. அதாவது 100க்கு நெருக்கமா இருக்கிற எண்களுடைய வர்க்கம் எப்படி கண்டுபிடிக்கலாம்ன்றத பார்க்கலாம். ஸோ 100க்கு முன்னாடி இருக்க சில நம்பர்ஸ் இந்த பக்கமும் 100க்கு அடுத்த வர நம்பர்ஸ் சிலதை அந்த பக்கமும் எழுதிருக்கேன். ரெண்டும் எப்படி சால்வ் பண்ணான்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நார்மலா 97 ஸ்கொயர் அப்படின்னு கேட்டா எப்படி கண்டுபிடிப்பீங்க? 97 into 97 மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிப்பீங்க. அதெல்லாம் தேவையில்ல, நான் சொல்றேன் இந்த 3 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இங்க 100 தான் பேஸ். ஸோ 100க்கும் 97க்கும் என்ன வித்தியாசம்னு பாருங்க, டிஃபரன்ஸ். ஸோ 100க்கும் 97க்கு என்ன டிஃபரன்ஸ்? 3 தானே. ஸோ அந்த 3 வச்சு தான் நம்ம ஆன்சர் பண்ண போறோம். ஆன்சர் 2 பார்ட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட். இந்த செகண்ட் பார்ட்ல என்ன ஃபில் பண்ணணும் அப்படின்னா, இந்த வித்தியாசம் கண்டுபிடிச்சிங்க இல்லையா, அதோடைய ஸ்கொயர் தான் ஃபில் பண்ணணும். 3 ஸ்கொயர் என்னது? 9 தானே. ஆனா 9 ஃபில் பண்ணக்கூடாது, எப்பயுமே இங்க 2 டிஜிட் வர மாதிரி ஃபில் பண்ணுங்க. அப்போ 9 09 அப்படின்னு ஃபில் பண்ணுங்க. இது செகண்ட் பார்ட்ல ஃபில் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 97க்கும் இந்த 3க்குமான டிஃபரன்ஸ் என்னவோ அதுதான் போடணும். 97 minus 3. So 94. இப்போ ஆன்சர் என்ன? 97 ஸ்கொயருக்கு 9409 தான் ஆன்சர். ஸோ இவ்வளோதான் ட்ரிக். இந்த சம் பாருங்களேன், 100க்கும் 94க்குமான டிஃபரன்ஸ் பார்க்கணும் 6. அப்புறம் 2 பார்ட்டா ஆன்சர் பண்ணணும். செகண்ட் பார்ட்ல என்ன போடணும்? இந்த டிஃபரன்ஸோடைய ஸ்கொயரை போடணும். 6 ஸ்கொயர் 36. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன போடணும்? இந்த 94யும் 6ஐயும் மைனஸ் பண்ணி போடணும். 94 minus 6 என்னது? 88. ஸோ இப்போ அடுத்தது 96 ஸ்கொயர் என்னன்னு கேட்குறாங்க. அதோட ஆன்சரை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்போ 100க்கு அடுத்து வர எண்கள் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். சேம் ப்ராசஸ் தான். 100க்கும் 107க்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பார்க்கணும். ஸோ 7 தான் டிஃபரன்ஸ். அதே மாதிரி 2 பார்ட்டை ஆன்சர் பண்ணணும். செகண்ட் பார்ட்ல அந்த டிஃபரன்ஸோடைய ஸ்கொயரை போடணும். 7 ஸ்கொயர் 49. இங்க ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, இப்ப ஃபர்ஸ்ட் பார்ட் தான். இங்க மைனஸ் பண்ணி போட்டோம் இல்லையா, அங்க ஆட் பண்ணி போடணும். அவ்வளவுதான். 107யும் 7யும் கூட்டி போடணும். 114. அடுத்தது இந்த சம் பாருங்களேன், 100க்கும் 103க்கும் டிஃபரன்ஸ் என்ன? 3. ஸோ 2 பார்ட்டை ஆன்சர் பண்ணணும். இந்த இடத்துல என்ன போடணும்? 3 உடைய ஸ்கொயர் போடணும். அது எப்படி போடணும்? 09 அப்படின்னு போடணும். எப்பயுமே 2 டிஜிட் வர மாதிரி போடுங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன பண்ணணும்? இதை ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டுக்கணும். 106. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ 108 உடைய ஸ்கொயர் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஸோ இந்த ட்ரிக் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம ரைஸ் உளுந்தூர்பேட் அப்படின்ற நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.